சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணி சண்முகத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை மறைஞ்சிருக்குது, அதனால் நான் சொல்கிறது கேளு, அறிவழகன் மேலே நீ எந்த வித சந்தேகப்பட்டு இருக்காது அப்படிங்கவும். அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் 2 தங்கச்சியோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, ஆனால் உன் தம்பி இருக்கானே அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும். அப்போ உடனே பரணி சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், சிவபாலன் தான் ஏதோ ஒன்று சொல்லதுக்காக வந்தாம்ல, ஆனால் நீ தான் காது கொடுத்தே கேட்கலையே. சிவபாலனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? அவன் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. ஆனால் அவன் வீராவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அவள் கடைசி கழுத்தில் தாலியை கட்டி இருக்கிறான். அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சாதானே அவன் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணான்னு தெரியும். அவன் தான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொன்னான், ஆனால் நீ போட்ட சண்டையில் அவன் என்ன சொன்னான்னு சரியாகவே நம்ம கேட்காம விட்டுட்டோம். அதனால அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டாதான் நம்மளுக்கு விஷயம் தெரிய வரும். ஆனால் நீ கேட்க விட்ட அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் சொல்கிறாங்க, என்ன பரணி, உன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் அவனுக்காக பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, எங்க பாரு, என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, யாராக இருந்தாலும் சரிதான், நான் நியாயமாக கரெக்டாக தானே பேசணும், உனக்கு தெரியும். என் தம்பியாக இருந்தாலும் சரிதான், உன் தங்கச்சியாக இருந்தாலும் சரிதான். அப்படி இருக்கும்போது நீ என்னை பற்றி இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அதனால சிவபாலன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டாதான் எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியும் அப்படிங்கவும். என்ன நடந்திருக்கட்டும், அவன் நம்ம கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே. அதுக்காக வீரா கழுத்துல தாலி கட்டி தான் அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிரூபிப்பானா என்ன? அவனை பற்றி மட்டும் பேசாத, அவனை நினைச்சாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. அன்னைக்கு அவன் என்கிட்ட தப்பிச்சதே பெரிய விஷயமாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபாலன் மேல சண்முகம் கோபத்தோட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரத்னாவை தான் காட்டுறாங்க. ரத்னா அழுதுகிட்டு இருக்கவும், அப்ப பரணி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, அறிவு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, எதுக்காக இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னுங்கோ. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. அதாவது அறிவழகன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நான் சொன்னக்கே அண்ணன் நம்ப மாட்டுக்காரு அப்படிங்கவும். அப்போ சண்முகம் கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ சொல்கிற அப்படிங்கும்போது, அறிவழகனோட ஃபோனையும் மாலதியோட ஃபோனையும் நாங்கள் எல்லாமே இது பண்ணணும். அப்படி பார்க்கும்போது மாலதி வெங்கடேஷ் கிட்ட தான் அதிக அளவில் அவள் பேசியிருக்கிறா அப்படிங்கவும். இது கிட்டதுமே சண்முகமும் பரணி ரத்னா அவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சண்முகம் கேட்குறாங்க, என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, ஆமாம், மாலதி அடிக்கடி வெங்கடேஷ் கிட்ட தான் ஃபோன் பண்ணியிருக்கிறா. வெங்கடேஷுக்கும் மாலதிக்கும் என்ன சம்பந்தம், அவங்களுக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஆச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரிக்கு மாலதி வைஜந்தி மரத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும். இப்படி சொன்னதுமே இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்குது. நீ என்ன பேசிட்டு இருக்கிற? அப்படி இருக்கும்போது எதுக்காக அவ கடைசியில் அறிவழகனை கூப்பிடணும் அந்த மாதிரி நேரத்தில், அதாவது ரத்னா கழுத்தில் கொஞ்ச நேரத்தில் அவ தாலி கட்ட போறான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அறிவழகன் அவ கூப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் தெரியல. அதான் அறிவழகன் சொன்னாம்ல, அவ பேசும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் பார்த்துட்டு வர்றதுக்காக நான் போனேன்னு சொன்னாம்ல. ஆனா அதுக்கு மேலேயும் அறிவழகன்ட்ட நம்ம விசாரிச்சாதான் தெரியும். ஆனா வெங்கடேஷை கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். வெங்கடேஷுக்கும் மாலதிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அப்ப வைஜந்தி மேடத்துக்கிட்டே அவ பேசியிருக்காள் அப்படிங்கும்போது, இங்க பாரு, வைஜந்தி மேடத்துக்கிட்டே நம்ம விசாரிக்க முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், அவங்க கிட்ட போய் நம்ம இதை பத்தி விசாரிக்க முடியுமா என்ன? அதனால நம்ம வெங்கடேஷை பிடிச்சு நம்ம விசாரிச்சா மட்டும்தான் மாலதிக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக மாலதி இவங்களும் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வரணும்னா நம்ம வெங்கடேஷை பிடிச்சு ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும், அடுத்து பார்த்தோம்னா ரத்னா அழுதுகிட்டே அவங்க சண்முகத்தில் சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு அறிவை இப்போமே பார்க்கணுன்னா என்னை தயவு செய்து நான் அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கவும். அப்போ சண்முகத்தில் பரணின்னு சொல்கிறாங்க, ஆமாம் சண்முகம், இப்போ பார்க்கும்போது அறிவு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தான் தோணுது. அதனால நம்ம அவங்ககிட்ட போய் விசாரிக்கலாம். அதனால் நம்ம எப்படியாவது நம்ம ரத்னாவே நம்ம அழைச்சிட்டு போனோம்னா அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அதனால நம்ம போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சண்முகமும் ஒரு கட்டத்தில் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரத்னா அப்புறமா சண்முகம் பரணி இவங்க 3 பேருமே அறிவழகனை போய் சந்திக்கிறதுக்காக போறாங்க. ரத்னா அறிவழகனும் பார்த்ததுமே 2 பேருமே கண்கலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அறிவு, நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும். இப்படி ரத்னா சொன்னதுமே அறிவழகன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்னா, நீயாவது என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லும்போது, நான் நம்பாம உன்னை யார் நம்ப போறா, நீ கண்டிப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே அறிவழகன் சொல்றாங்க, இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இந்த நிமிஷத்துல என்னுடைய உயிர் போனா கூட நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கவும்.
என்ன அறிவின் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, நம்ம நல்ல மாதிரிக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நீ என்னென்ன இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கும்போது, இங்கே பாருண்ணா எப்படியாவது அறிவழகனை வெளியே நம்ம அழைச்சிட்டு வரணும், அவன் நிரபராதினா எந்த தப்புமே பண்ணாதவன் அப்படிங்கும்போது அப்போ அறிவழகனும் சண்முகத்தோட கையை பிடிச்சி அவங்க கண் கலங்கி அழுகுறாங்க. இங்கே பாரு சண்முகம், எந்த சூழ்நிலையும் என் மேலே நீ சந்தேகப்படுறாத, எனக்கும் மாலதியோட கதைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மாலதி என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவளுடைய குரலை வந்து ஏதோ தடுமாற்றம் இருந்தனால தான் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு நான் ஓடினேனே தவிர மற்றபடி இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சண்முகம் வந்து அறிவழகன்ட்ட சொல்றாங்க, நான் உன்னை நம்புறேன் நீ அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அறிவு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சண்முகம், உன் வாயால் இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டேல, இப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க எல்லாரும் என்ன நம்புறீங்களா, எனக்கு அதுவே எனக்கு போற அப்படிங்கவும், அப்ப பரணி வந்து சொல்றாங்க, இந்த எல்லா விஷயத்துக்கு காரணம் வெங்கடேஷ் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற பரணி அப்படின்னா அறிவழகன் கேட்கும்போது, ஆமா முத்துப்பாண்டி வந்து இப்பதான் சொல்லிட்டு போனா மாலதியும் வெங்கடேஷை அடிக்கடி ஃபோன் பண்ணி இருந்திருக்கிறாங்க, அதனால வெங்கடேஷை பிடிச்சு நம்ம விசாரிச்சோம்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஆனா வெங்கடேஷ் வந்து இப்ப தலைமறைவாளா இருக்கிறான், அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனை கண்டுபிடிச்சிட்டாக்கி இந்த கேஸே முடிஞ்ச மாதிரிக்கு தான் அப்படின்னு பரணி சொல்லவும், அப்போ உடனே வந்து அறிவழகன்னு சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இப்போ வெங்கடேஷை போய் நம்ம எங்கே தேடுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நானும் ரத்னாவும் நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டு வெங்கடேஷ் வந்து எதுனாலும் பண்ணுவான், அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் மாட்ட வைக்கிறதுக்காக தான் என்னை இருப்பானே தவிர அவன் வந்து இருக்கிற இடத்த அவன் காமிச்சு கொடுக்க மாட்டான். அப்படிங்கும்போது அவன் எங்கேனாலும் இருக்கட்டும், எந்த இதுலனாலும் இருக்கட்டும், அவனை நான் அழைச்சிட்டு வார் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. உங்கள் ரெண்டு வரையும் நான் சேர்ந்து நான் வாழ வைப்பேன், நீ எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் உன்னை வெளி கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சண்முகம் சொல்லவும், இப்படி சொன்னதுமே பரணி, ரத்னா, அறிவழகன் இவங்க மூணுமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும் போது ரத்னா வந்து அறிவழகனை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லாமல் அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ அறிவழகன் வந்து ரத்னாவுக்கு தைரியம் சொல்கிறாங்க, ரத்னா நீ தைரியமான கிளம்பு, நான் கூடிய சீக்கிரத்தில் நான் வெளியே வந்துடுவேன், நான் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் நிரூபிச்சுட்டு நான் வெளியே வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவும் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. அப்போ சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்கிறாங்க, அந்த வெங்கடேஷை மட்டும் நம்ம கையும் களவுமா பிடிச்சிட்டோம்னா எல்லா உண்மையும் வெளி வந்துடும், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், இதில் யார் யாருக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஆனால் வெங்கடேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தெரியலையே, அவன் மாறு வேஷம் போட்டுட்டுலாம் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும், அப்போ பரணி சொல்கிறாங்க, நம்ம எதுக்காக உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா வெங்கடேஷோட அப்பா அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவன் வெங்கடேஷ் இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை அன்னைக்கு போன வந்தான், அதுக்கப்புறம் வெங்கடேஷ் இங்கே வரவே முடியல, அவன் ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் தான் இருக்குது, இப்போ எங்கே இருக்கிறானே சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்க நடந்த எல்லா கதைக்கும் உங்க பையனும் ஒரு காரணமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல மாலதி இவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பரணியும் சண்முகமும் சொல்றாங்க, வெங்கடேஷ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணினாலோ இல்லைன்னா வீட்டுக்கு வந்தாலே உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படிங்கவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வெளியே நின்றுக்கிட்டு வெங்கடேஷ் வந்து மார்வசம் போட்டுட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னை கையங்கலமாக பிடிக்கிறதுக்காக நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா, நான் வந்து உங்ககிட்ட சிக்கிட்டோம்னா அப்போ அறிவழகன் வந்து அவன் வெளியே வந்துடுவான், அவன் வெளியே வரவே கூடாது, அதனால உங்கள் கையில் நான் பிடிபடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாலரோட கதை முடிஞ்சதுக்கு வைஜெயந்தி தான் காரணம், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் கையில் நான் சிக்கணும்னா அறிவழகனும் ரத்னாவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க, ரத்னாவோட வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது, அதனால உங்கள் கையில் நான் சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து நினைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.